புத்தாண்டில் குறைந்தபட்சம் 100 பேரையாவது தொழில் முனைவோராக்க ஸ்டார்ட் அப் சதம் என்ற இலக்கை சென்னை ஐஐடி நிர்ணயித்துள்ளதாக அதன் இயக்குனர் காமகோடி தெரிவித்துள்ளார். தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களின் ஒட்டுமொத்த தரவரிசை பட்டியலில் சென்னை ஐஐடி தொடர்ந்து 6வது ஆண்டாகவும், என்ஜினியரிங் பிரிவில் தொடர்ந்து 9 ஆண்டாகவும் முன்னிலையில் உள்ளது. QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் 285வது இடத்தில் இருந்த சென்னை ஐஐடி இந்த ஆண்டு 58 இடங்கள் முன்னேறி 227வது இடத்தை பிடித்துள்ளது. இந்நிலையில் அடுத்த ஆண்டின் இலக்கு குறித்து சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் புத்தாண்டில் கல்வியை மட்டுமின்றி சுய வேலைவாய்ப்புக்கான தொழில் முனைவை ஊக்குவிக்கும் வகையில் 100 தொழில் முனைவோரை உருவாக்க ஸ்டார்ட் அப் சதம் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளோம் என்று கூறியுள்ளார். டிசம்பர் 8ஆம் தேதி ராமேஸ்வரம் மண்டபத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களில் கார்த்திக் ராஜா, சகாய ஆண்ட்ரூஸ் ஆகியோரது 2 படகுகளை இலங்கை கடற்படை வீரர்கள் சிறைப்பிடித்து 8 மீனவர்களை கைது செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தனர். 8 பேரையும் இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் டிசம்பர் 27ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் மீனவர்களின் உறவினர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். கோவை குண்டுவெடிப்பு கைதிகளுக்கு துணை போகும் தமிழக அரசை கண்டித்து பாஜக சார்பில் கோவையில் கருப்பு தின பேரணி நடத்தப்பட்டது. இதில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில் முன்பு ஒரு தீவிரவாதி மனித வெடிகுண்டாக மாறி காரில் வருகிறான். கோவை மாநகரத்திற்குள் அதிகமான மக்கள் செல்லக்கூடிய துணிக்கடைக்குள் அந்த காரை நிறுத்த வேண்டும். அந்த கார் வெடிக்கும் போது தூண்கள் சரிந்து கடை இடிந்து விழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் வரும்போது கோவில் அருகே வேகத்தடையை கடந்தபோது கேஸ் சிலிண்டர் சர்க்கியூட் இணைப்பு கட் ஆகிவிட்டது. வண்டி அவ்விடத்திலேயே நின்றது. அப்போது குண்டு வெடித்து அதே இடத்திலேயே தீவிரவாதி உயிரிழந்தான். இது மனித வெடிகுண்டு தாக்குதல் என கூறினோம். இதை சிலிண்டர் வெடிப்பு என தமிழக முதலமைச்சர் கூறினார். மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்படும் போது ஒரு முதல்வர் எப்படி பேசினார்? சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி சத்தியமங்கலம் வனப்பகுதியில் உமர் ஃபாரூக் என்பவன் தலைமையில் 8 பேர் இணைகின்றனர். அதில் கார் குண்டுவெடிப்பில் பலியான முபினும் ஒருவன். அவர்கள் சத்திய பிரமாணம் செய்கின்றனர். 1993இல் RSS அலுவலகத்தை தகர்த்த போது அல்-உம்மா இயக்கத்தினரை கைது செய்தனர். 1997 ஜனவரி மாதம் முக்கிய குற்றவாளிகள் பெயிலில் வருகின்றனர். கோர்ட்டில் ஆஜராக வேண்டிய அரசு வக்கீல் ஆஜராகவில்லை. அப்போது திமுக ஆட்சி நடைபெற்றது. அதே அல்-உம்மா இயக்கத்தினர் 1998இல் கோவையில் வெடிகுண்டு சம்பவத்தை நிகழ்த்தினர். 2009ஆம் ஆண்டில் அண்ணாதுரை நூற்றாண்டு விழாவில் 9 பேரை விடுதலை செய்தனர். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது வெடிகுண்டு சம்பவத்தில் கைதாகி சிறையில் இருப்பவர்களை அரசு விடுதலை செய்யும் என மாஜி அமைச்சர் மஸ்தான் பேசினார். ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்து நிறுத்தி வைத்தோம். தமிழர்களின் மிகப்பெரிய வியாதி மறதி. இவ்வியாதி இருக்கும் வரை ஓட்டு பிச்சை எடுக்கும் அரசியல் இருந்து கொண்டே இருக்கும் என்று அண்ணாமலை பேசினார். அவர் பேசி முடித்த பின் பேரணி துவங்கியதற்காகவும் தடையை மீறி பேரணி நடத்தியதற்காகவும் அண்ணாமலையை போலீசார் கைது செய்தனர். அவருடன் பாஜக MLA வானதி சீனிவாசன், இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் உள்ளிட்ட 2000த்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஆற்காடு அருகே தனியார் பேருந்து தாழ்வாக சென்ற மின்கம்பி மீது உரசியதில் மின்சாரம் பாய்ந்து அகல்யா எனும் 20 வயது பெண் உயிரிழந்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெங்கடாபுரம் பகுதியைச் சேர்ந்த 40ற்கும் மேற்பட்டோர் மாலை அணிந்து மேல்மருவத்தூர் சக்தி கோவிலுக்கு பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த 30 வெட்டி பகுதி அருகே பேருந்து தாழ்வாக சென்ற கம்பி மீது உரசியதில் மின்சாரம் பாய்ந்தது. இதில் அகல்யா என்ற பெண் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து குறித்து ஆற்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தேர்தல் விதிகளை மீறி சுவர் விளம்பரம் செய்து பொது சொத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தியதாக ராமநாதபுரம் தொகுதி திமுக MLA காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கத்திற்கு எதிராக கமுதி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர்.
ஆனால் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. கேரளாவின் வயநாடு நாடாளுமன்ற தொகுதிக்கு சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா போட்டியிட்டார். அவரை எதிர்த்து பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாஸ் களமிறக்கப்பட்டார். இந்த தேர்தலில் 5 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா வெற்றி பெற்றார். இந்நிலையில் பிரியங்காவின் வெற்றியை எதிர்த்து கேரள உயர்நீதிமன்றத்தில் நவ்யா ஹரிதாஸ் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் தேர்தலுக்கான வேட்பு மனுவில் தனது மற்றும் குடும்பத்தினரின் சொத்து விவரங்களை பிரியங்கா மறைத்துள்ளார். உண்மையான விவரங்களை அவர் வழங்கவில்லை. இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது. அவர் வெற்றி பெற்றது செல்லாது என்பதால் வயநாடு லோக்சபா இடைத்தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமூக வலைதளத்தில் மத்திய அரசை குறிப்பிட்டு வங்கதேசத்தின் மூத்த அதிகாரி பதிவிட்ட சர்ச்சை கருத்துக்கு மத்திய அரசு தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.